உறவோடு பிறந்தது பிறந்த தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண பிறகு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள நியூ ப்ராஜெக்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் செகண்டாக உள்ள 9:16 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண பிறகு கைன்மாஸ்டர்லேயே ஃபஸ்ட்டாக இமேஜஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி பிளாக் கலர் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இந்த பேக்ரவுண்ட் பிக்சரை நீங்கள் எவ்வளோ அளவுக்கு வீடியோ ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துடுங்க. ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பிக்சரை நான் இந்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணி இந்த கிராப்பிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி தேவையில்லாத பார்ட்டை வந்து கிராப் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி மேலே வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பிக்சர் அப்படியே செலக்ட் பண்ணி இந்த பிக்சர் அப்படியே நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கங்க. 30 செகண்டுக்கு ரெடி பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு நான் ட்ராக் பண்ணிவிட்டு அடுத்து ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் வந்து கிளிக் பண்ணி டூப்ளிகேட் வந்து எடுத்துட்டு இந்த பிக்சரை அப்படியே கீழே கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணிட்டு ரீப்ளேஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி உங்களோட அடுத்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. பிக்சர் வந்து செலக்ட் பண்ணி இந்த கிராப்பிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கரெக்டாக உங்களோட ஃபேஸ் வந்து தெரிகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு அடுத்து ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த ஆடியோ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி உங்களோட ஃபோல்டரில் வந்துட்டு உங்களோட சாங் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் அந்த சாங் வந்து செலக்ட் பண்ணது ப்ளே ஆகுது எனக்கு தேவை அப்படின்றதுனால ப்ளஸ் சிம்பில் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துடுறேன். பேக் வந்த பிறகு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த குரோமா கீ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ண பிறகு கீ கலர் அப்படின்றத கிளிக் பண்ணி க்ரீன் கலர் வந்து செலக்ட் பண்ணுங்கள். கரெக்டாக ரிமூவ் ஆயிடும். நீங்கள் செலக்ட் பண்ண க்ரீனில் கரெக்டாக ரிமூவ் ஆகலாம். மேலே உள்ள பயணம் கீழே உள்ள பயணம் உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணி இந்த ஆரோ ட்ராக் பண்ணி உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக இந்த ஃப்ரேமில் வந்து வச்சுக்கோங்க. கரெக்டாக ரெண்டாவது பிக்சரையும் செலக்ட் பண்ணி இந்த ட்ராக் பண்ணி உங்களுக்கு தேவையான சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக இந்த ஃப்ரேமில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. இப்போ கரெக்டாக இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு அடுத்து ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆரோ ட்ராக் பண்ணி உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து ஸ்மால் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளவர் இமேஜ் இந்த இடத்துல மேலே வந்து ப்ளேஸ் பண்ணிடுங்க. ப்ளேஸ் பண்ணிட்டு இந்த ஃப்ளவர் இமேஜையும் அப்படி நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கங்க. இப்போ லாஸ்ட் வரை நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு அடுத்து ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் வந்து கிளிக் பண்ணி டூப்ளிகேட் வந்து எடுத்துகிட்டு அந்த ஃப்ளவர் இமேஜை இந்த கார்னர் ரெண்டுலையும் வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சுட்டு அடுத்து ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு அடுத்து நம்மளோட ஹார்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இதையும் இந்த ஆரோ ட்ராக் பண்ணி உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து ஸ்மால் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த ஃப்ரேமில் இந்த இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் இதையும் நீங்கள் அப்படியே வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிங்க. இதே மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு லெஃப்ட் சைடில் ஒரு 3 டாட் வந்து கிளிக் பண்ணி டூப்ளிகேட் வந்து எடுத்துகிட்டு இந்த இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கங்க. இதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டு அடுத்து ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு ஃபைனலாக நம்மளோட பார்ட்டிகல்ஸ் டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த பார்ட்டிகல்ஸ் டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அடுத்ததான் அந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு ஃபைனலாக நம்மளோட ஃப்ரேம் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு இந்த ஃப்ரேம் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஃப்ரேம் இமேஜ் அப்படியே நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கங்க. இதே மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் எவ்வளோ அளவுக்கு வீடியோ ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்றத பாருங்கள். இந்த அளவுக்கு போதும் அப்படின்னா மேலே உள்ள உங்களோட பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணி இந்த ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி செகண்டாக உள்ள ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கட் பண்ணிங்க. இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா உள்ளது எல்லாமே கட் ஆயிரும். இந்த அளவுக்கு தான் உங்கள் கேலரியில் வந்து சேவ் அதுக்காக கட் பண்ணியிருக்கோம். அடுத்து ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு உங்களோட டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இதில் வந்து சேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட், ஹைலைட்ஸ் அப்படின்றது 3 ஆப்ஷனையும் உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக உள்ள அப்ளை டு ஆல் அப்படின்றத கொடுத்துருங்க. கலர்னால் நல்லா டார்க்காக தெரியும், அதுக்காக தான். இப்போ நம்ம ரெடி பண்ண வீடியோட ப்ரிவியூ வந்து பார்த்துருங்க, ப்ளே பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களோட பிக்சர் ஆட் பண்ணி இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து ரெடி பண்ணி முடிச்சுட்டு மேலே உள்ள டவுன்லோட் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணி உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மேட் வந்து சப்போர்ட் ஆகுமோ அதை வச்சுட்டு கீழே உள்ள சேவஸ் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக ரெண்டராய் முடிஞ்சதும் உங்கள் கேலரியில் சேவ் ஆயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட தமிழன் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.